மேலக்கோட்டை திருநாராயணபுரம். இதை கேட்டதுமே உங்களுக்கு உடம்பு சிலுக்கும். உண்மையாகவே இங்கே நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்க கோவிலுங்க. அந்த கோவிலில் என்னங்க ரகசியம் இருக்குது? ஆதிசேஷன் மேலே 4 வேதங்களையும் தலைக்கு வச்சபடி பெருமாள் படுத்துட்டு பிரம்மனுக்கு வேதம் உபதேசித்த இடம். இங்கே பிரகலாதன் வந்திருக்காரு, சுக்ரீவன், கருடன், ஹனுமன்லாம் வந்து போன இடம். அப்போ நிச்சயமாக சக்தி வாய்ந்த கோயிலாக தான் இருக்கும்ல. இருங்க, இன்னும் நான் சொல்லலையே. நவகிரகங்களை படிக்கட்டுகளாக வச்சுட்டு நரசிம்மர் உட்காந்துருக்காரு. நவகிரகங்களே படிக்கட்டா? அப்போது எல்லா நவகிரகமும் படிஞ்சு தான் இருக்கும். அதனால தாங்க இங்கே போனோம்னா நவகிரக பிரச்சனையே இருக்காது. சரி, வேறு என்ன ரகசியம் இருக்குது? இங்கே இருக்கிற கடவுள் பேசுவாரே, அப்படியா? நம்மக்கிட்ட பேசுவாரா? ஏங்க, மிக பக்தி செஞ்ச யதிராஜரான ராமானுஜர்கிட்ட பேசியிருக்காருங்க. இங்கே இருக்கிற உற்சவர் பயங்கரமான செல்ல குழந்தைங்க, செல்லப்பிள்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் நம்ம ராமானுஜர்கிட்ட அப்படியே கொஞ்சி விளையாடியிருக்காருங்க. அதாவது இந்த டெல்லி பாதுஷா இருக்கார்ல, இவருக்கு ஒரு வேலை. தமிழகத்தில் எந்த கோவில் இருக்கோ அங்கே இருக்கிற சிறப்பெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான். அப்படி தான் ஒரு வாட்டி இவர் இங்கே இருக்கிற உற்சவமூர்த்தியை தூக்கிட்டு போயிட்டார். அவருடைய மகள் அதை பயபக்தியோடு தன்னுடைய அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அந்த வயசான காலத்தில் கூட தன்னுடைய பெருமாள் நம்ம கோவிலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்கு போய் தேடினார். அப்புறம் அந்த பாதுஷாக்கே பாவமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷனாக இருக்கீங்க, ஆனால் ஒரு சிலையை தேடி வந்திருக்கீங்களே, அது என்னோடய குழந்தைங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கே பாவம் ஆயிடுச்சு. சரி, எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அவர் கொள்ளடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் காமிச்சார். இவரால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த குழந்தையோட ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த குழந்தை அந்த அந்த செல்லப்பிள்ளையை வச்சுட்டு விளையாடிட்டுருக்கு. இவர் அதை பார்த்ததுமே, என்னடா என்னை விட்டுட்டு போயிட்டியே என் செல்ல குழந்தையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிலை உயிர் பெற்று கொலுசு சத்தத்தோடு ஓடி வந்து ராமானுஜர் மடியில் உட்காந்ததை பார்த்ததுமே அந்த பாதுஷாவே மிரண்டு போயிட்டார். இந்த சிலைக்கு உயிர் வருமா? இப்படி ஒரு பக்தனை பார்த்தா உயிர் வருமா? ஏங்க வராது? அவ்வளோ ஒரு சிறந்த பக்தருங்க. அவரால் தாங்க அந்த செல்லப்பிள்ளை நம்மளுக்கு திரும்பவும் கிடச்சிது. அது இன்றைக்கும் இந்த கோவிலில் நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னும் நிறைய செயலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.